வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள பிற சட்ட கல்லூரிகள் மற்றும் சுயநிதி சட்ட கல்லூரிகளில் 2026-2027 ஆண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 2026 ஆண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம், அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் 2026 ஆண்டிற்கான 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பது குறித்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்திக்குறிப்பை நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் பை ஆக்ட் நம்பர் 43 ஆஃப் 1997, பூம்பொழில் நம்பர் 5, டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை, சென்னை. தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் நோட்டிபிகேஷன் 2026-2027. அப்ளிகேஷன்ஸ் are invited from eligible candidate for admission to the 5 years integrated law degree programs offered in the School of Excellence in Law and affiliated law colleges in Tamil Nadu, government law colleges and government quota seat of private law colleges through online mode for the academic year 2026-27. Program offered in the School of Excellence in Law, the Tamil Nadu Dr. Ambedkar Law University, Perungudi campus, Dr. MGR Salai, near MRTS, Taramani Railway Station, Chennai. இங்கு வழங்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. 5 years integrated honor law degree programs, BA LLB honor degree courses, BBA LLB honor degree course, BCom LLB honors degree course, BCA LLB honors degree course. இந்த 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்ட படிப்புகளுக்கான கல்வி தகுதிகள் ஹையர் செகண்டரி அல்லது CBSE, ISE, 3 year diploma, 3 year polytechnic, complete in recognized educational institution are equivalent thereto are eligible. Candidate aspiring to apply for BCom LLB honors must have studied commerce or equivalent subject related to commerce along, and candidate aspiring to apply for BCA LLB honors must have studied computer science or equivalent subject related to computer science along as a subject in the higher secondary examination. இந்த மாதிரி கல்வி தகுதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக எலிஜிபிள் மினிமம் மார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. SC ST கேண்டிடேட் 12ஆம் வகுப்பில் 60% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதர் கேண்டிடேட் 70% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். முக்கியமான ஒரு நோட்டு கொடுத்திருக்காங்க. BA LLB honors and BBA LLB honors can use the same application form. Candidates shall apply through online only, for which applicant have to pay application processing fee through online payment gateway only. Online application form and prospectus are available in the university website. Application eligible to apply under NRI quota have to get the application form physically from the law admission office by submitting required fee. அடுத்ததாக இரண்டாவது ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் ஆஃபர்ட் இன் த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட், அதாவது டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடன் இணைந்துள்ள தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகளுக்கான ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. 5 ஆண்டு BA LLB டிகிரி கோர்ஸ். இதற்கான கல்வி தகுதி ஹையர் செகண்டரி அல்லது CBSE, ISE, 3 ஆண்டு டிப்ளமோ, 3 ஆண்டு பாலிடெக்னிக் கம்ப்ளீட் செய்திருக்க வேண்டும். இதற்கான மினிமம் எலிஜிபிள் மார்க் கொடுத்திருக்காங்க. SC ST கேண்டிடேட் 40% மதிப்பெண்களும், அதர் கேண்டிடேட் 45% மதிப்பெண்களும் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மோட் ஆஃப் செலக்ஷன் பாத்தீங்கன்னா, செலக்ஷன் ஃபார் அட்மிஷன் will be conducted only through online. Candidate will be selected purely on merit based on their performance in the qualifying examination and as per the rules of reservation prescribed by Government of Tamil Nadu. Inquiries relating to admission can be conducted through the டெலிபோன் நம்பர் 0442464119, மேலும் 0442495714 என்ற தொலைபேசி எண்களில் அட்மிஷன் தொடர்பான சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். அடுத்ததாக அப்ளிகேஷன் ஃபீஸ், விண்ணப்ப படிவம் சமர்ப்பிக்க வேண்டிய தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BBA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BCom LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ், BCA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்ஸ் ஆஃபர்ட் இன் த ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதாவது சீர்மிகு சட்ட கல்லூரிகளில் ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ் இணையதள விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டிய ஆரம்ப தேதி 18/5/2026 முதல் 5/6/2026 வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ கொடுத்திருக்காங்க. SC ST அப்ளிகன்ட் 500 ரூபாய், அதர் கேண்டிடேட் 1000 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் இணையதளம் வழியாக செலுத்த வேண்டும். BA LLB டிகிரி கோர்சஸ்க்காக, அதாவது ஆஃபர்ட் இன் த அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ் இன் தமிழ்நாடு எக்ஸப்ட் சென்ட்ரல் லா காலேஜ் சேலம். இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தொடங்கும் நாள் 18/5/2026. இணையதள விண்ணப்ப பதிவு கடைசி நாள் 5/6/2026. இதற்கான விண்ணப்ப கட்டணம் SC ST கேண்டிடேட் 250 ரூபாய்,
அதர் கேண்டிடேட் 500 ரூபாய். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃபீ பெய்டு த்ரூ அதர் மோட் பை கேஷ், டிமாண்ட் டிராஃப்ட், மணி ஆர்டர், செக், பேங்க் பே ஆர்டர், செலான் எக்ஸெட்ரா will not be accepted. Fee once paid will not be refunded. இணையதளம் வழியாக மட்டுமே இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்த வேண்டும். வேறு எந்த வழியிலும் விண்ணப்ப கட்டணம் செலுத்தினாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு முறை விண்ணப்ப கட்டணம் செலுத்தினால் அது திரும்ப பெறப்பட மாட்டாது. Admission notification for 3 years LLB honors and 2 years LLM CBCS degree programs offered in the School of Excellence in Law and 3-year LLB degree courses offered in the affiliated law colleges in Tamil Nadu will be announced later in the university official website. இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இவ்வாறு இந்த நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்குமான கட்டண விவரங்கள், என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கிற முழு விவரமும் இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா ஒரு வாட்டி வாசித்து புரிந்து கொண்டு அன்பிறகு உங்களுக்கான விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 2026 ஆண்டிற்கான சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய மேலும் தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.tndalu.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதான் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் 2026 ஆண்டிற்கான லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. 2026 ஆண்டு லா அட்மிஷனுக்கு விண்ணப்பிப்பதற்காக இங்க ரைட் சைட்ல ஒரு டேப் கொடுத்திருக்காங்க, லா அட்மிஷன் 2026-2027. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். How will this admission application process to work? Firstly register, அப்புறமா login, அப்புறம் fill application form, upload a document, make payment, download application. இந்த மாதிரி 6 ஸ்டெப்பாக இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. அதற்கு முன்னாடி இந்த மெனுலேயே ப்ரௌச்சர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம ஃபர்ஸ்ட்ல இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர்ஸ், அதாவது ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கலாம். இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 2 விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஒன்னு ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா, அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. அப்புறமா அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ், அதற்கான ப்ராஸ்பெக்டஸ் தனியா கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு விருப்பமான ப்ராஸ்பெக்டஸ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுல ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா ப்ராஸ்பெக்டஸ் 2026-2027 கோர்ஸ் ஆஃபர்ட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே நம்ம அந்த நோட்டிபிகேஷன்ல பார்த்த மாதிரி 5 ஆண்டு ஒருங்கிணைந்த ஆனர்ஸ் லா டிகிரி கோர்சஸ், BA LLB, BBA LLB, BCom LLB, BCA LLB, இந்த மாதிரி அனைத்து தகவலுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. தெளிவா ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அன்பரே அப்ளிகேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸ் நீங்க பாத்தீங்கன்னா 5 ஆண்டு BA LLB படிப்பிற்கான கால அளவு தமிழ்நாட்டில் உள்ள இப்பல்கலைக்கழகத்தின் ஆளுமைக்குட்பட்ட சட்டக்கல்லூரிகளில் பயிற்றுவிக்கப்படும் 5 ஆண்டு BA LLB சட்டப்படிப்பிற்கான கால அளவு முழுமையான 5 ஆண்டு கல்வி ஆண்டாகும். ஒருங்கிணைக்கப்பட்ட 5 வருட சட்டப்படிப்பிற்கிடையே மாணவர்களுக்கு தனி பட்டம் எதுவும் வழங்கப்பட மாட்டாது. இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். அன்புற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்பதாரர்கள் வழங்கும் தகவல்கள் அடிப்படையில் மட்டுமே தரவரிசை மற்றும் வெட்டு மதிப்பெண்கள் பட்டியல் வெளியிடப்படும். அதாவது கட் ஆஃப் மார்க்ஸ் மற்றும் ரேங்க் லிஸ்ட் அனைத்துமே மாணவர்கள் கொடுக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே வழங்கப்படும். ஆதலால் சரியான தகவல்களை உள்ளீடு செய்ய வேண்டும். உங்கள் விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரர்கள் சீர்மிகு சட்டப்பள்ளி மற்றும் இணைவு பெற்ற சட்ட கல்லூரிகளில் வழங்கும் பட்டப்படிப்புகளுக்கு தனித்தனி விண்ணப்பங்கள் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா மற்றும் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்க்காக தனித்தனி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க வேண்டும். சீர்மிகு சட்டப்பள்ளியில் ஒன்றுக்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பவர்கள் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் தனித்தனி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும். ஏனெனில் பல்கலைக்கழகம் ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனி தகுதி பட்டியலை வெளியிடும். இருப்பினும் BA LLB ஹானர்ஸ் மற்றும் BBA LLB ஹானர்ஸுக்கு விண்ணப்பிக்க ஒரு விண்ணப்பம் போதுமானது. அஃபிலியேட்டட் லா காலேஜுக்கு இணைவு பெற்ற அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரிகளில் சேர ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் சமர்ப்பிக்க வேண்டும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல விண்ணப்பிக்க விருப்பமோ அதுக்கு நேரம் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா அல்லது கிளிக் ஹியர் டு அப்ளை ஃபார் அஃபிலியேட்டட் லா காலேஜஸ். இதுல உங்களுக்கு எந்த கல்லூரிகளில் அட்மிஷன் பெற விருப்பமோ அதை கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணலாம். ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. 5 years BA LLB ஹானர்ஸ் டிகிரி கோர்சஸ், BBA LLB ஹானர்ஸ், 5 years BCA LLB ஹானர்ஸ், BCom LLB ஹானர்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. 5 years BA LLB டிகிரி கோர்சஸ், லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் லா காலேஜஸ், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் சட்ட கல்லூரி விவரங்கள் இந்த லிஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. இணைவு பெற்றுள்ள தனியார் சட்ட கல்லூரிகளின் எண்ணிக்கை மாற்றத்திற்கு உட்பட்டதாகும். அது அதிகரிக்கவோ குறையவோ வாய்ப்புள்ளது. ஏதேனும் ஒரு புதிய கல்லூரி இணைக்கப்படும் பட்சத்தில் அதற்கான இடஒதுக்கீட்டு விவரங்கள் மற்றும்
அது தொடர்பான தகவல்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் முறையாக அறிவிக்கப்படும். அவ்வாறு அறிவிக்கப்படும் இடங்கள் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களில் இருந்து நிரப்பப்படும். தமிழ்நாட்டில் மொத்தமாக அரசு மற்றும் தனியார் சட்டக்கல்லூரிகள் 26 கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 15 அரசு சட்டக்கல்லூரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் புதுப்பாக்கம், டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜஸ் பட்டறை பெரும்புதூர், கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை, கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர், கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி, கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் தனியார் சட்டக்கல்லூரி விவரங்கள் இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் லிஸ்ட்ல கொடுத்திருக்காங்க. உங்க கோர்ஸை தேர்ந்தெடுத்து நீங்க விண்ணப்பிக்கலாம். உங்க கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். எந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் இங்க கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக விண்ணப்பதாரர் பெயர், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் உள்ளவாறு உங்க பேர் இங்க என்டர் பண்ணிக்கோங்க, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க, டேட் மந்த் இயர் அந்த ஃபார்மேட்ல, அப்புறமா மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவரி, கன்ஃபார்ம் மின்னஞ்சல் முகவரி, முக்கியமான நோட் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் கோ த்ரூ த இன்ஸ்ட்ரக்ஷன் பிஃபோர் ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு நோட் கொடுத்திருக்காங்க. உங்க அப்ளிகேஷனை பூர்த்தி பண்றதுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவா ரீட் பண்ண வேண்டும். கேட்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவா பூர்த்தி பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷனை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த மாடல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கேண்டிடேட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் செலக்ஷன், அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன், நேம் ஆஃப் த கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், கன்ஃபார்ம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடி எல்லாமே என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். உடனே உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். லாகின் பண்றதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லிங்ல ஃபர்ஸ்ட்ல பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜெண்டர், alternate mobile number, enter the same number used for registration. அப்புறமா name of father or mother name, guardian name போன்ற விவரங்கள், religion, community, caste code எல்லாமே செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு சேவ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். அகாடமிக் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன், பாஸ்ட் இன் த குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் குவாலிஃபையிங் எக்ஸாம், மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், SSLC, மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், ஹையர் செகண்டரி ஈக்குவலன்ட் எக்ஸாம் மோட் ஆஃப் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து அதன் பிறகு கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், உங்க முழு முகவரி விவரங்களை பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஹையர் செகண்டரி அல்லது ஈக்குவலன்ட் கோர்ஸ் மார்க்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. மொத்த மதிப்பெண்கள் அண்ட் சதவிகிதம் விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவ வீரரின் மகன், மகள், ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கான சிறப்பு ஒதுக்கீட்டிற்காக ஸ்பெஷல் ரிசர்வேஷன் டீடைல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கலாம். டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் அந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே. அதன் பிறகு அதர் டீடைல்ஸ் கேட்கறாங்க. தாய்மொழி, பெற்றோர் பாதுகாவலரின் தொழில், பெற்றோர் பாதுகாவலர் மாத வருமானம், பெற்றோர் வருமான சான்றிதழ் எண், பூர்வீக இடத்தின் குடிநிலைமை, பள்ளி அமைந்துள்ள இடத்தின் குடிநிலைமை, மாவட்டம் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்து அதன் பிறகு ஸ்கூல் டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ண வேண்டும். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த கல்வி விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். இயர் ஆஃப் பாசிங், டிஸ்ட்ரிக்ட், பிளாக், நேம் ஆஃப் ஸ்கூல், ஸ்கூல் டைப் போன்ற விவரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ஷன், அதாவது 5 ஆண்டு ஒருங்கிணைந்த சட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கான காலேஜ் செலக்ஷன், தமிழ்நாட்டில் உள்ள விருப்பப்பட்ட கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் 1, ப்ரிஃபரன்ஸ் 2, ப்ரிஃபரன்ஸ் 3 அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி விவரங்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அப்புறமா கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் செலக்ஷன், உங்களுக்கான கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸை நீங்க செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு போட்டோகிராஃப், சிக்னேச்சர், அதன் பிறகு 10ஆம் வகுப்பு சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், மாற்று சான்றிதழ், சாதி சான்றிதழ் போன்ற விவரங்கள் எல்லாமே தகுதிக்கேற்ப மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான சான்றிதழ், சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிப்பவர்கள் அதற்கான சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணக்கூடிய சைஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்தந்த சைஸுக்கு ஏற்றவாறு உங்க சான்றிதழ்களை ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். எல்லாமே அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு விண்ணப்ப கட்டணம் வருதோ அந்த விண்ணப்ப கட்டணத்தை நீங்க இணைய வழியாக செலுத்த வேண்டும். ப்ரொசீட் டு பேமெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அல்லது UPI ஆப்ஷன் வழியா உங்க பேமெண்ட்டை நீங்க செலுத்தலாம். அதன் பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷன் ஜெனரேட் ஆகி டவுன்லோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. உங்க அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் SMS அல்லது இமெயில் வழியா உங்களுக்கு தெரிவிக்கப்படும். கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அது மட்டும் இல்ல, இந்த இணையதளத்திலே ரேங்க் லிஸ்ட், கட் ஆஃப் மார்க்ஸ் போன்ற விவரங்கள் எல்லாமே வெளியிடப்படும். செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே இந்த இணையதளத்திலே வெளியிடுவாங்க. நீங்க லாகின் பண்ணி எப்ப வேணாலும் உங்க அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்ளலாம். அடிக்கடி இந்த இணையதளத்தை நீங்கள் சோதித்து தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் 2026ஆம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதியும் உள்ளவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.